வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம். சார் இப்போ நெகோசியேஷன் ஃபெயில் ஆனது தான் வந்து மார்க்கெட்ல ரொம்ப பெரிய ஷாக்கா போயிட்டுருக்கு. ஸோ இந்த நெகோசியேஷன் ஃபெயில் ஆயிருச்சு. அதே மாதிரி யுஎஸ் ஈரான் மீது பிளாக்கேட் வந்து இம்போஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே வாருக்கான ஸ்டெப்பா சார்? இது எந்த அளவு பிரஷர் இருக்கு? இல்ல இது எக்கனாமிக்கல் பிரஷர்னால இந்த மாதிரி பிளான்லாம் பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜிலாம் பண்றாங்களா சார்? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சது அப்படிங்கிறது உண்மைதான். கிட்டத்தட்ட 21 மணி நேரம் அவங்க பேசினாங்க. அதுல எந்த விதமான குழப்பமும் இல்ல. எஃபெக்டிவான ஒரு பேச்சுவார்த்தை தான். ஆனா எந்த ஒரு முடிவுமே எடுக்கப்படாம இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சுதான் 2 நாளும் அனௌன்ஸ் பண்ணிருச்சு. இதை தொடர்ந்து யுஎஸ் என்ன பண்ணது, ஈரானுக்கு வெளியே கோஸ்டல் ஏரியாவுல ஒரு பிளாக்கெட்டை உருவாக்குறாங்க. இதோட நோக்கம் அப்படிங்கிறது வார் எஸ்கலேட் பண்றது இல்ல, பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துறது. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹார்மோன் ஜலசதியை கண்ட்ரோல் பண்றது மூலியமா ஆயில் சப்ளையை கண்ட்ரோல் பண்ணி அதை துருப்பு சீட்டா பயன்படுத்தி தான் பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க. அதாவது நீங்க நான் கேட்கறது பண்ணி தந்தீங்கன்னா இந்த வழியா ஆயில் போகும், ஆயில் போகிறது தடை செஞ்சோம்னா குளோபலா பெரிய இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பொருளாதார நெருக்கடியை உருவாக்குறதா யுஎஸ் கருது. ஈரான் தான் செய்யறாங்க ஹார்மோன் ஜலசதியை பிளாக் பண்ணி. இப்போ யுஎஸ் என்ன நினைக்குதுன்னா, ஈரான் மேல ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை கொண்டு வர நினைக்குது. அதனால அவங்க என்ன பண்றாங்க, யுஎஸ்க்கு வெளியே, அதாவது ஈரானுக்கு வெளியே ஒரு கோஸ்டல் ஏரியால யுஎஸ் நேவி வச்சு ஒரு ராக்கெட் உருவாக்குறாங்க. இதனால அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, யுஎஸோட இருந்து, அதாவது உலகத்துல எந்த ஒரு நாட்டில இருந்தும் ஈரானுடைய போர்ட்டுக்கு போகக்கூடிய, உலகத்துல எந்த ஒரு நாட்டில இருந்தும் ஈரானுடைய போர்ட்டுக்கு போகக்கூடிய அல்லது ஈரானுடைய துறைமுகத்திலிருந்து வெளிவரக்கூடிய எல்லா நாட்டு கப்பலையும் இங்க தடுக்கிறாங்க. அப்படி தடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஈரான் தன்னுடைய ஆயுளையே இப்ப வெளியே செல் பண்ண முடியாத நிலைக்கு போயிருது. அது மட்டும் கிடையாது, வேற எந்த நாட்டிலும் எந்த ஒரு பொருளும் ஈரானுக்குள்ள வர முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. இதனால ஈரான் மேல மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும்னு யுஎஸ் நினைக்கிறாங்க. சோ இந்த பிளாக்கெட்டோடைய அர்த்தம் அப்படிங்கிறது வார் எஸ்கலேட் ஆகுது அப்படின்னு இன்னும் நம்ம அந்த அமைதி உண்படுக்கிறதா இருக்காங்க. பட் வார் எஸ்கலேட் பண்றது இதோட நோக்கம் இல்ல. இதோட நோக்கம் ஈரான் மேல ஒரு பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்துறது. ஏன்னா ஈரான் ஆயில கண்ட்ரோல் பண்றது மூலியமா யுஎஸ் மேல ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்துது. சோ அதுக்கு பதிலாக இவங்க பண்றாங்க. சார் இப்போ ஆயில் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் $100க்கு மேல போயிருச்சு. இது டெம்பரரி ஸ்பைக் மாதிரி இருக்கா? இல்ல வந்து இதுக்கு மேலயும் $120 இந்த மாதிரி போறதுக்கான சான்சஸ் இருக்கா சார்? ரிலீஸ் வார் முடியாம இந்த ஆயில் பிரைஸ் அப்படிங்கிறது நிதானத்துக்கு வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா இந்த வார் அப்படிங்கிறதே ஆயில சுத்தி தான் இங்க நடக்குது. நீங்க ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட்டை நோட் பண்ணி பார்க்கணும். அவர் கொடுக்கக்கூடிய பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏன் ஈரான் வழியா போய் ஹார்மோன் ஜலசந்தி வழியா போய் ஆயில பயப்படுறீங்க? ஒட்டுமொத்த ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா, சவுதி அரேபியா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆயில காட்டிலும் யுஎஸ் கிட்ட ஆயில் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க டைரக்டா எங்கிட்டே பை பண்ணலாமே. நீங்க போய் ஏன் அந்த கல்ஃப்லாம் சந்துக்குள்ள பை பண்ணிட்டு ஹார்மோன் ஜலசந்தி மூடுறாங்க, நீங்க உரி பண்ணிக்கிறீங்க, இங்க பை பண்ணுங்கன்னு ட்ரம்ப் ஓபன் ஸ்டேட்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாரு ஒரு பேட்டியில. அப்போ ஒரு பக்கம் ட்ரம்போட ஐடியாலஜி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஆயிலோட டாரிஃபை அந்த டிராபிக்கை யுஎஸ் பக்கம் கொண்டு வரதா இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் என்ன பண்ணுது, கல்ஃப்ல இருந்து வெளிவரக்கூடிய எல்லா ஆயிலுமே ஹார்மோன் ஜலசந்தியை கண்ட்ரோல் பண்றதை ஆயில கட்டுப்படுத்தி. ஸோ இப்போ பஞ்சாயத்தில் ஆயில் சுத்தி நடந்துட்டு இருக்கும் பொழுது ஆயில் விலை அப்படிங்கிறது வாழ்க்கையில அதுக்குதான் செய்யும். நீங்க ஒட்டுமொத்த உலகமே இன்னைக்கு எங்க பிரச்சனையாது, ஈரான் யுஎஸ் வார் அல்லது ஈரான் இஸ்ரேல் வார் அப்படிங்கிறது எதை பாதிக்குது, டைரக்டா ஆயில பாதிக்குது. ஈவன் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வென்சுலாவுடைய அதிபரை ட்ரம்ப் கொண்டு வந்தார். அது எங்க டைரக்டா லிங்க் ஆகுது, ஆயிலோட சப்ளைல தான் லிங்க் ஆகுது. எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் ஆயில் விலை. அப்போ ஆயில் விலை நீங்க சமீபத்துல நாளைக்கு இறங்கிடும் அப்படின்றது எல்லாம் நம்ம பேசவே முடியாது. இன்னொரு இந்த அமைதியான சூழ்நிலை திரும்புற வரைக்கும் இல்ல ஆயில் விலை அமைதியாயிரும், இதுக்கப்புறம் பெரிய மாற்றம் இருக்காது அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம வச்சுக்கிறது தப்பான விஷயம் தான். டெம்பரவரியா அப்பப்போ நல்ல நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்தாலுமே, உதாரணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடக்க போதுன்னு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு, ஆயில் விலை கம்மியாச்சு. நேற்று பேச்சுவார்த்தை தோச்சு மறுபடியும் ஆயில் விலை $100 தாண்டிடுச்சு. நாளைக்கு மறுபடியும் பேச போறோம்னு சொன்னாங்கன்னா ஆயில் விலை கம்மியாகும். பட் நிரந்தரமா ஆயில் விலை ஸ்டெபிலைஸ் ஆகும்னா இந்த வார்க்கு ஒரு முடிவு கிடைச்சாதான் இது பாசிபிள். அது வரைக்கும் ஆயில் மேலே கீழே நம்ம பார்த்துதான் இருக்கும். சார் இந்த நெகோசியேஷன் முழுக்க முழுக்க அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸோடைய கண்ட்ரோலுக்காக தான் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த நெகோசியேஷன் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. அதே மாதிரி இந்த ஹார்மோஸோடைய ரூட்ஸுக்காக யூகேவும் பிரான்ஸும் இனிஷியேட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரியான டிப்ளமேட்டிக் ட்ரையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதனால மார்க்கெட்டுக்கு எதுவும் இம்பாக்ட் வருமா, இல்ல மார்க்கெட் இதை அவாய்ட் பண்ணிருச்சா சார்? இல்ல மார்க்கெட் ஆல்ரெடி வியூர் பண்றேன். ஆக்சுவலா இவங்க பஞ்சாயத்துல, அதாவது யுஎஸ் ஈரான் இஸ்ரேலுடைய மிகப்பெரிய இந்த யுத்தத்துல
அதிகமா பாதிக்கப்பட்ட நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம், இன்க்ளூடிங் இந்தியாவையும் நீங்க எடுத்துக்கலாம். ஈவன் நீங்க மத்த ஏசியன் நாடுகளே இந்தோனேஷியா போது நிறைய நாடுகள் எடுத்துக்கலாம். எல்லா நாடுகளுமே இதுல பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல மிகப்பெரிய அளவுல பாதிக்க அடையக்கூடிய நாடுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுவும் வலுவான நாடுகள் அப்படின்னு எடுத்தோம்னா யூரோப்பியன் நாடுகள். அதுலதான் இப்போ பிரான்ஸோடைய பிரசிடென்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த சூழ்நிலை இப்படியே கன்யூவாக அலோவ் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிக்கல் ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யூகே கூட சேர்த்து, அதாவது பிரான்ஸோட பிரசிடென்ட் என்ன சொல்றாரு, யூகே கூட சேர்ந்து நாங்க ஒரு மல்டிநேஷனல் கமிட்டி அமைச்சிடறோம், மல்டிநேஷனல் கமிட்டி அமைச்சு ஒரு டிப்ளமசி கிரியேட் பண்றதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சோ அதுல அவர் ஃபர்ஸ்ட் முன்வைக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு நியூட்ரலான ஒரு நேவியை கிரியேட் பண்ணி இந்த சலசலப்பை கொஞ்ச நாள் ஒத்தி வைக்கிறது. அதாவது அவங்களுடைய மோட்டிவ் பிரான்ஸோட பிரசிடென்ட் பேசும்போது அவர் என்ன ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுறாரு. அதாவது அவங்க யுஎஸ் டாமினேட் பண்றதையும் விரும்பல, ஈரான் டாமினேட் பண்றதையும் விரும்பல. பட் நிலைமையை சுமூகம் மாத்துறதுக்கு என்ன வழியோ அதை நோக்கி நகர்றதுக்கான ஒரு முயற்சி தான் பிரான்ஸோடைய பிரசிடென்ட் முன்வைக்கிறாரு. ஸோ அவருக்கு சொல்ற மாதிரி ஒரு யூகேவோட சேர்ந்து ஒரு மல்டிநேஷனல் கமிட்டியை உருவாக்கி அதன் மூலியமா ஒரு சென்ட்ரலைஸ்டு நேவி அவங்க கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா இது சீக்கிரமா நிக்கிறதுக்கு அது ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுறது நல்ல வாய்ப்பு இருக்கு. சார், இந்த ஜியோ பொலிட்டிக்கலும் போயிட்டு இருக்கு, அதே சமயம் இந்த யூஎஸ் அதானியோடைய ஏர்போர்ட் இஷ்யூவும் வந்து போயிட்டு இருக்கு. சோ இதனால எந்த இந்திய கம்பெனிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இந்த மாதிரி எதுவும் ரிஸ்க் இருக்குமா சார்? இல்ல, இது ஆக்சுவலா வந்து இது இந்த இஷ்யூ என்னங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதாவது அதானி குரூப்ஸ் வந்து ஏர்போர்ட்டுகளை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது. சோ மும்பையை பொறுத்த வரைக்குமே நவி மும்பை ஏர்போர்ட் இருக்கு, அதே மாதிரி சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் இருக்கு. இப்போ அதானி என்ன பண்றாங்கன்னா, அதானி குரூப்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த கார்கோ டிரான்ஸ்போர்ட் இருக்கு இல்லையா, கார்கோ பிளைன்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய டிரான்ஸ்போர்ட்டை சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்ல இருந்து நவி மும்பை ஏர்போர்ட்டுக்கு டைவர்ட் பண்றாங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது கார்கோ பிளைன்ஸ் வந்து இப்போ சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகாம நவி மும்பை ஏர்போர்ட்ல தான் லேண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை அதானி குரூப்ஸ் உள்ள கொண்டு வர்றாங்க. ஸோ அவங்களுடைய ஐடியாலஜி என்னவா இருக்குன்னா, ஒரு அசட் வேல்யூ கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க நவி மும்பைக்கு. அந்த நவி மும்பை ஏர்போர்ட்டுக்கு ஒரு டிராபிக்கை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இதைத்தான் யுஎஸ் இருக்கு. ஓகே, ஏன்னா இந்த இம்பாக்ட் வந்து உலக அளவுல, அதாவது உலகத்துல எந்த ஒரு கார்கோ பிளேன் வந்தாலுமே அவங்க டைரக்டா நவி மும்பை ஏர்போர்ட்டுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு வரும். அதானி குரூப்ஸ் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா. இப்போ பிரச்சனை என்னன்னா, ஆல்ரெடி பல வருஷமா நடந்துட்டு இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் இது பெடாக்ஸ் உட்பட எல்லா குளோபல் கார்கோ டிரான்ஸ்போர்ட்டுமே இந்த சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை சுத்தி, இந்த ஏர்போர்ட்டை சுத்தி நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், இது மாதிரியான நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இந்த குளோபல் கம்பெனிகளை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க சடனா நீங்க இங்க லேண்ட் ஆகக்கூடாது, நீங்க நவி மும்பை ஏர்போர்ட்ல தான் லேண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது அடிஷனல் செலவுகளை உருவாக்கும் இந்த கம்பெனிகளுக்கு எல்லாத்துக்கும். டிரான்ஸ்போர்ட்ல ஆரம்பிச்சு மறுபடியும் லாஜிஸ்டிக் டைரக்ஷனை மாற்றணும், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இதை வந்து யுஎஸ் எதிர்க்குது. இதை வந்து அதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, அதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. யுஎஸ் வந்து டைரக்டா இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட பேசுது. யுஎஸோட ரிப்ளை அதானி குரூப் இல்ல, அவங்க டைரக்டா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு சொல்றாங்க. இது வந்து இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் நேவிகேஷனுடைய அந்த கான்ட்ராக்ட மீற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க இது வந்து நாங்க ஏத்துக்க முடியாது, இப்படி இடையில மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரியான ரிப்ளையை டைரக்டா இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. சப்போஸ் இதை நம்ம மறுபடியும் மாத்தாத பட்சத்துல இந்தியாவுடைய கார்கோ பிளைன்ஸ்களுக்கு யுஎஸ்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது பெரிய அளவுல வளர்றதுக்கு கவர்மெண்ட் அலோவ் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி டாரிஃப் கீழே தான் சைன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால இந்த பிரச்சனையை இப்போதைக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. பட் இது பெரிய அளவு போகாம முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது பர்சனல் ஒப்பீனியன், பெரிய கூட போலாம், இது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் பிரச்சனை இதுதான் சார். இந்த நெகோசியேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் இன்னைக்கு காலையில ரொம்பவே கிராஷ் ஆச்சு, ஆனாலுமே வந்து டக்குன்னு ரெக்கவரி ஆயிடுச்சு. சோ இது வந்து ஸ்ட்ராங் பையிங் சைனா இல்ல டிராப் ஆயிடுச்சா சார்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு மார்க்கெட் மிகப்பெரிய அளவுல கேப் டவுன் ஆகி நெகட்டிவ் ஓப்பன் ஆனதுக்கான காரணம் ரெண்டு. ஒன்னு, ஆயிலோட விலை வந்து $100 தாண்டது, அது க்ரூட் ஆயிலோட விலை. இன்னொரு வந்து யுஎஸ் உடைய பிளாக்கெட். ஓகே, பட் ரெண்டுமே ஒரே இம்பாக்ட் தான். ஆயில் பிரைஸ் வீக் ஆகும், ஆயில் பிரைஸ் வந்து மிகப்பெரிய அளவுல ஏறும், அதனால இந்திய ரூபாய் வீக் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மிகப்பெரிய அளவுல கேப் டவுன் ஏற்பட்டு. பட் இந்த கேப் டவுன் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பாசிட்டிவ் சிக்னல்ஸ் இருந்துச்சு. உதாரணத்துக்கு நிறைய உலக நாடுகள் வந்து ஆக்டிவா உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஒரு பக்கம் துருக்கி வந்து
ஈரானுக்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சாங்க, அல்லது இந்த உடனடியா இந்த அமைதி பேணுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. பட் அது பெரிய எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கல. பட் அதுக்கப்புறம் பிரான்ஸோடைய பிரசிடென்ட் பேச ஆரம்பிச்சது. இதெல்லாம் வந்து உலக நாடுகள் வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஆக்டிவா இன்வால்வ் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல எக்ஸ்பைரி, நாளைக்கு மார்க்கெட் லீவு நம்ம. ஸோ இன்னைக்கு தான் இந்தியன் மார்க்கெட்டோட எக்ஸ்பைரி, வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ பெரிய அளவுல ப்ராஃபிட் புக்கிங் இருந்ததுனால தான் மார்க்கெட்டோட ரெக்கவரி. ஸோ பாசிட்டிவ் சைட், பிரான்ஸோட பிரசிடென்ட் பேசின பாசிட்டிவ் சைனையும் மார்க்கெட் உடெடுத்துருச்சு. அதே நேரத்தில் எனக்கு எக்ஸ்பீரியம் இருந்ததுனால மார்க்கெட் இன்ட்ராடேல ஒரு நல்ல ரெக்கவரியை பார்த்துச்சு. பட் இந்த ரெக்கவரி தொடர்ந்து நீடிக்குமா அப்படிங்கிறது அடுத்தடுத்த நடவடிக்கைகளை பொறுத்து இருக்கு. முதல்ல ஆயில் பிரைஸ் கம்மியானா மட்டும்தான், ரூபாய் கம்மியானா மட்டும்தான் இந்திய ரூபாய் ஸ்டேபிள் ஆகும். அப்ப இந்திய ரூபாய் ஸ்டேபிள் ஆனா மட்டும்தான் இந்தியன் மார்க்கெட் நிரந்தரமான ஒரு ரெக்கவரியை பார்க்க முடியும். இந்தியா மற்ற எல்லா ரெக்கவரியுமே ஒரு டெம்பரவரி ஆக்டிவிட்டியா தான் நம்ம கன்சிடர் பண்ணியாகும். சார், நிஃப்டியோட டெக்னிக்கல் லெவல்ஸ் இப்போ வீக்கா இருக்கா இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கா? நிஃப்டியோட நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் சார்? மேடம், ஆக்சுவலா டெக்னிக்கலா நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா இந்தியன் மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ரேலி அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா 24,062 ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா தான் நீங்க அதை ரேலியா நீங்க கன்சிடர் பண்ணிக்க முடியும். அது வரைக்கும் ரேலிக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது கம்மி. அது சின்ன ஷார்ட் கவரிங் இருக்கலாமே தவிர 24,062 டெக்னிக்கல் ரெசிஸ்டன்ஸுக்கு மேல மார்க்கெட் ஸ்டேபிளா இருக்கும்போதுதான் நீங்க ரெக்கவரிக்கான பாசிபிலிட்டிஸை நம்ம யோசிக்கணும். அந்த ரெக்கவரியுமே நிரந்தரமா இருக்கணும்னா 25,000 தாண்டி மார்க்கெட் போகணும். பட் பேனிக் செல்லிங் அப்படிங்கிறது 23,762 கீழே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆகி அந்த லெவலை தான் டிஃபெண்ட் பண்ணி பூட்ஸ் மார்க்கெட்டை மேல கொண்டு வந்தாங்க. மறுபடியும் தொடர்ந்து மார்க்கெட்டு 23,772 கீழே அந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே இருக்கிற பட்சத்துல இன்னொரு 708 பாயிண்ட் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மார்க்கெட்டோட அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா 24,062 ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதை தாண்டா 24,232 ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் 24,562 ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் மெயினான ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட் லெவல் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது 23,772 அண்ட் 23,462, 23,220 இதெல்லாம் முக்கியமான சப்போர்ட்டுகளா இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டுகளா பிரேக் பண்ணும்போது அடுத்தடுத்த பால்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணும்போது அடுத்தடுத்த ரேலிகளும் எதிர்பார்க்கலாம். இதுதான் இப்போடைய நிஃப்டியோட டெக்னிக்கல் ஸ்டேட்டஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.